இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் சங்க செயற்குழு உறுப்பினர் ஜி செல்லத்துரை தலைமையில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் சங்க கொடியை ஏற்றி வைத்து மே தின விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி சார்பில் மே தினம் விழா புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள SEDC பேருந்துகள் நிலைய வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. சமூக செயற்குழு உறுப்பினர் ஜி செல்லத்துரை தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மதிமுக மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கம் கலந்து கொண்டு சங்க கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி மே தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். உடன் மதிமுக முன்னாள் பொறுப்பாளர் குழு தலைவர் கேப்ரியல், மதிமுக அவைத்தலைவர் செல்வராசு, துணை அமைப்பாளர்கள் கலைவாணன், மூர்த்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, புதுக்குழு உறுப்பினர் மாசிலாமணி, தொகுதி செயலாளர் சந்திரன், செயற்குழு மாநில செயலாளர் வேதா வேணுகோபால், பாராளுமன்ற தொகுதி மாநில இணையதள அமைப்பாளர் கரிகாலன், நெல்லித்தோப்பு தொகுதி அவைத்தலைவர் செந்தில்குமார், தேவா உள்ளிட்ட பணிமனை தோழர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அரும்பார்த்தபுரம் பகுதியில் ரயில் மேம்பாலத்தில் 38,60,000 மதிப்பீட்டில் விபத்து தடுப்பு பாதுகாப்பு இரும்பு வேலி அமைக்கும் பணி மற்றும் 11,29,000 மதிப்பீட்டில் U வடிவ வாய்க்கால் இணைப்பு பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் 11,29,000 ரூபாய் மதிப்பீட்டில் வடக்கு பக்கமாக சேவை சாலையில் உள்ள பழைய U வடிவ வாய்க்காலுடன் புதிதாக கட்டப்பட்ட U வடிவ வாய்க்காலை இணைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். அதேபோல் அதே பகுதியில் அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலத்தில் விபத்து தடுப்பு பாதுகாப்பு இரும்பு வேலி அமைப்பதற்கு சுமார் 38,60,000 மதிப்பீட்டில் ஒப்புதல் பெறப்பட்டு அந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதிலும் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் கண்ணன், ஜெகன், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சார்பில் உலக பூமி தினம் கொண்டாடப்பட்டது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் கழகம் உலக பூமி தினத்தை கொண்டாடினர். விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் S. கணேசன் அவர்களின் அறிவுறுத்தல்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் திரு ஆண்ட்ரூ ஜான் அவர்களின் தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். பொது சுகாதாரத்துறை உதவி பேராசிரியர் சரண்யா வரவேற்புரையாற்றினார். சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் கழகம் சார்பில் உலக பூமி தினம் ஏப்ரல் 2025 அன்று எங்கள் சக்தி எங்கள் பூமி என்ற தலைப்பில் மாணவர்கள் குழு விவாதம், வினாடி வினா போட்டி மற்றும் ஓர்ப் பிளானட் என்ற ஆவணப்படம் திரையிடப்பட்டது. சுற்றுச்சூழல் சீரழிவின் காரணங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள், பசுமை சக்தி, சூரிய சக்தி, காற்றாடிகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வழிகள், மாற்றம் தொடங்கப்பட வேண்டிய இடம் நாம் தான், ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒழுங்குகள் குறித்து மாணவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர். அதன்பின் ஒவ்வொரு துறைகளிலும் மாணவர்களுக்கிடையே வினாடி வினா போட்டி நடைபெற்றது. பின்னர் ஓர்ப் பிளானட் என்ற புகழ்பெற்ற ஆவண திரைப்படம் வெளியிடப்பட்டது. இந்த படம் இயற்கையின் அழகு மற்றும் அதன் நகைச்சுவைப்பட்ட பின்னர் ஓர்ப் பிளானட் என்ற புகழ்பெற்ற ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இந்த படம் இயற்கையின் அழகு மற்றும் அதில் நசுக்கப்பட்ட நிலையில் தெளிவாக காட்டியிருந்தது. மக்கள் சூழலுக்கு ஆதரவாக என்ன செய்ய முடியும் என்பதை வலியுறுத்தும் விளக்கங்களும் இதில் இடம்பெற்றிருந்தன. நிகழ்ச்சி முடிவில் வினாவிடை போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பேனல் விவாதத்தில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிவில் மாணவர்கள் பூமி
வனப்பூமி பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்று சுற்றுச்சூழலை பாதுகாக்க தங்கள் பொறுப்பையும் உறுதி செய்தனர். சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர் கழகம் ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் ஜோயல் மார்ட்டின் நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 150 மாணவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியை சுற்றுச்சூழல் அறிவியல் மாணவர்கள் சங்கம் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு அருண், ஜெயன், ரமேஷ், திரு ஜோயல் மார்ட்டின், செல்வி சரண்யா மற்றும் மாணவர்கள் தன்னார்வலர்கள் ஒத்துழைப்புடன் வெற்றிகரமாக நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி ஆண்டு விழா செலசியர் 2025. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு கல்லூரி ஆண்டு விழா செலசியர் 2025 29/4/2025 30/4/2025 ஆகிய 2 நாட்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாஜலபதி அவர்கள் தொடங்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவை தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் உயர் திரு தனசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். செயலாளர் திரு K நாராயணசாமி, பொருளாளர் திரு D ராஜராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். இணை செயலாளர் திரு சு வேலாயுதம், திருமதி டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன், நிலா பிரியதர்ஷினி மற்றும் சூரியகுமார் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முதல் நாள் விழாவில் இக்கல்லூரியில் கலாச்சார குழு ஏற்பாடு செய்திருந்த அனைத்து துறை இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் தங்களது கலைத்திறனை வெகு சிறப்பான முறையில் வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 2ஆம் நாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக புகழ்பெற்ற திரைப்பட இசையமைப்பாளரும் நடிகருமான சந்தோஷ் நாராயணன் மற்றும் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை, மாடல், நடன கலைஞருமான பீர்த்தி முகுந்தன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அவர் தம் உரையில் மாணவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து உழைத்தால் அவர்கள் தம் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம். அதனைத் தொடர்ந்து அவர் திரைப்பட பாடல்களை இசையமைத்து பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். திரைப்பட பாடகர் ஆண்டனி தாசன், ஸ்ரீதர் சேனா மற்றும் பிரியா ஜோசன் இசைக்குழுவினர் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. மேலும் இன்றைய விழாவில் 25ஆம் வெள்ளி விழா ஆண்டு SMVECயின் டாக்குமெண்ட்ரி குறுப்படம் வெகு விமர்சையாக வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யூடியூப் புகழ்பெற்ற VJ சித்து மற்றும் ஷெரீப் அவர்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சி நிகழ்த்தினர். நிறைவாக கண்களை கவரும் வகையில் ட்ரோன் ஷோ நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள், மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர் முனைவர் S மலர்கண்ணன், மயிலம் பொறியியல் கல்லூரி இயக்குனர் முனைவர் S செந்தில் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் இக்கல்லூரியின் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர், அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் சுமார் 9000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக நன்றி உரை வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில INTUC தலைவர் GR பாலாஜி அவர்கள் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மாநில INTUC சார்பில் 140வது மே தின நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. மாநில INTUC தலைமை அலுவலகம், உழவர்கரை நகராட்சி, ஈடன் தொழிற்சாலை, பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, PRTC பணிமனை, PDTC ஆகிய இடங்களில் மாநில தலைவர் அவர்கள் கொடியேற்றி வைத்தார். மேலும் புதுச்சேரி, சாரம், களித்தீர்த்தால் குப்பம் ஆகிய இடங்களில் சுமை தூக்குவோர் நலசங்க பெயர் பலகை திறந்து வைத்து மே தினம் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரியில் உள்ள MRF, வேல் பிஸ்கட், TTK, பெர்ஜன் பெயிண்ட்ஸ், ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் மற்றும் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களில் மாநில INTUC தொழிற்சங்கத்தின் சார்பில் கொடியேற்றி மே தின விழா நடைபெற்றது.
காரைக்கால் மாவட்டத்தில் மாநில INTUC பொதுச் செயலாளர் கணேஷ்குமார் தலைமையில் ஜான்சன் டைல்ஸ், விநாயகா மிஷன் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி, பஞ்சாலைகள் ஆகிய இடங்களில் கொடியேற்றி வைத்து மே தினம் விழா கொண்டாடப்பட்டது. மேற்கண்ட மே தின விழாவில் நிகழ்ச்சியில் மாநில INTUC நிர்வாகிகள் சொக்கலிங்கம், நரசிங்கம், ஞானசேகரன், முத்துராம், செல்வம், தமிழ்ச்செல்வம், பன்னீர், சுந்தரேசன், ஜான்சன், தீனதயாளன், நாகலிங்கம், முத்து, கிருஷ்ணமூர்த்தி, வெற்றிவேல், குமார், பெரியண்ணன், சகாயராஜ், ஜெயகிருஷ்ணன், பாண்டியன், வேலு, சிவகுமார், வேல்முருகன், உத்ராகரமூர்த்தி, ரமேஷ், சிவகுமார், ஆனந்த், சங்கர், அசோக் மற்றும் தொழிலாளர்கள் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மே தினத்தையொட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் 28 சார்பில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் 28 சார்பில் மே தினத்தையொட்டி துப்புரவு தொழிலாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. விழாவில் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் கலந்து கொண்டு 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மண்டலம் 28இன் தலைவர் ரொட்டேரியன் சுகுமாரன், செயலாளர் ரொட்டேரியன் சரவணகுமார், பொருளாளர் ரொட்டேரியன் பரத்குமார், மண்டலம் 28இன் மண்டல செயலாளர் ரொட்டேரியன் முத்துராஜலு, முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் பகுத்தறிவு, ரொட்டேரியன் சுரேஷ்குமார், ரொட்டேரியன் மூர்த்தி, ரொட்டேரியன் நௌரேஜ், ரொட்டேரியன் கிருஷ்ணன், ரொட்டேரியன் ஹேமச்சந்திரன், ரொட்டேரியன் விஜயகுமார், ரொட்டேரியன் பிரகாஷ், ரொட்டேரியன் தட்சிணாமூர்த்தி, ரொட்டேரியன் நாராயணமூர்த்தி, ரொட்டேரியன் முருகன், ரொட்டேரியன் ராணா, ரொட்டேரியன் அருணகிரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜிப்மர் ஊழியர் நலசங்கம், ஜிப்மர் பணியாளர் நலசங்கம் சார்பாக மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இன்று உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமான மே 1ஐ முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர் நலசங்க உறுப்பினர்கள் ஜெயக்குமார், கமலக்கண்ணன், நேதாஜி, குணசீலன், மதன் மற்றும் சங்க உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் ST சிறுபான்மையினர் சங்கங்களின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கங்களின் நண்பர்கள் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிப்மர் ஊழியர் நலசங்கம் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணமூர்த்தி நன்றி உரை கூற விழா சிறப்பான முறையில் முடிவு பெற்றது. மேலும் மே தின விழாவில் கலந்து கொண்ட SC மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கங்களின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நலசங்கங்களின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறினார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு துப்புரவு பாதுகாப்பு உபகரணங்களை கீதா வேலழகன் வழங்கினார். திருபுவனை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதியில் பஞ்சாயத்து அளவில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மே தினத்தை கொண்டாடும் வகையில் பாதுகாப்பு நலன் கருதி துப்புரவு பாதுகாப்பு உபகரணங்களை திருபுவனை தொகுதி சமூக சேவகி கீதா வேலழகன் வழங்கினார். திருபுவனை தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் தேங்கும் குப்பைகளை சேகரித்து வரும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தேவையான குப்பைகளை அள்ளும் கருவிகளான இரும்பு கொக்கிகள், துடைப்பான்கள், விசிறி துடைப்பான், அன்னக்கூடைகள், கிளவுஸ், மாஸ்க், கேப் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் மே தினத்தை கொண்டாடும் வகையில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியை சச்சுதானந்தன், தரணிதரன், இளம் தேவன், தேவேந்திரன், பிரேம், உதயகுமார், துப்புரவு மேற்பாளர் சத்யா, துப்புரவு தொழிலாளர் முத்துக்கண்ணு, லதா, கார்த்திகா, கங்கா மற்றும் சமூக அமைப்பாளர்களை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மஞ்சப்பை மீட்சி விழிப்புணர்வு நிகழ்வாக தோரணம் 1000 P4U நிறுவனத்தின் மகுட விழா நடைபெற்றது.
புதுச்சேரி இயற்கையை நேசிக்கும் நவீன பாரம்பரியத்தின் முன்னோடியான P4U நிறுவனம் 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தோரணம் 1000 என்ற பெயரில் மக்களை விழிப்புணர்விற்கு அழைக்கும் முக்கிய நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்வின் மூலம் விற்பனையாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் இடையிலான உறவை மஞ்சப்பை என்னும் பாரம்பரிய பை மூலம் இணைப்பதே நோக்கம். இது எங்கள் கோரிக்கை அல்ல, இது எங்கள் கொள்கை என உறுதியாக தெரிவிக்கும் P4U நிறுவனம் நெகிழி பைகளை விட்டு பழமையான மஞ்சை பையை தழுவோம் எனும் உயரிய குறிக்கோளுடன் இந்த விழாவை முன்னெடுக்கிறது. P4U செயலி மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த, விவசாயம் சார்ந்த தொன்மைகளை ஆவலுடன் உலகிற்கு எடுத்துச் செல்வதையே தனது பணி என கருதுகிறது. இதன் அடிப்படையில் நடைபெறும் தோரணம் 1000 நிகழ்வு மஞ்சப்பையின் மீள்பிரவேசத்தையும் பசுமை சூழலுக்கான சாதனையையும் உலகறிய செய்யும் சின்னமாக அமையும். மீண்டும் வேண்டும் மஞ்சப்பை, நெகிழியை விடு, நம் செயலியை தொடு என்ற அழைப்பை முன்னெடுத்து வைக்கும் நிகழ்வுக்கு அனைத்து சூழலில் நலன் ஈடுபட்டிருக்கும் பொதுமக்கள், வர்த்தகர்கள் மற்றும் சமூக நல இயக்கங்கள் வரவேற்கின்றனர். இந்த நிகழ்வின் தொடக்கமே எதிர்கால பரிணாமத்திற்கு முதல் அடியாக அமையும் என அமைப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆல்ரெடி அனைவருக்கும் P4U நிறுவனத்தின் சார்பாக மே தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி உழைப்பாளர்களோட சிறப்பிக்கும் விதமாக இந்த நாள் கொண்டாடுற இந்த தருணத்தில் நம்ம உலகம் ஃபுல்லாக இப்போ பெருசாக ஒரு பாதிச்சிருக்கிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா குளோபல் வார்மிங் அண்ட் பொல்யூஷன். இந்த செயல் நெகிழியை அதிகமாக பயன்படுத்துறதுனால மண் மட்டும் இல்லை, இந்த பூமி முழுவதுமே கடல்லையும் அத்தனை இதுவுமே பாதிப்படையுது. இந்த பாதிப்பிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்வாக P4U நிறுவனத்தின் சார்பாக மீண்டும் வேண்டும் மஞ்சப்பை அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி முன்னெடுத்துக்கிறோம். 1330 மஞ்சப்பையை 2025 அடிக்கு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்களை வச்சு நாங்கள் இந்த உலக சாதனை இன்றைக்கி இது மூலிமா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த நெகிழியை தவிர்த்துட்டு மீண்டும் நம்ம பாரம்பரிய முறையில் பயன்படுத்திட்டு இருந்த இயற்கையை பாதிக்காத மஞ்சப்பை போன்ற விஷயங்களை நம்ம செய்யணும்னு முதல் கட்டமாக இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ராக் பீச்சில் நாங்கள் காந்தி சிலை முன்னாடி இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறோம். ஒரு விஷயத்தை மறுபடியும் நாங்கள் மீண்டும் அதை துவக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி நாங்கள் துவங்கியிருக்கோம். இந்த நிறுவனத்தை சார்பாக இது இந்தியா முழுவதும் தொடரும். இது முதல் கட்டத்தில் நாங்கள் துவங்கியிருக்கிறோம். இது மூலிமா மக்களுக்கு P4Uவோட செயலியை பயன்படுத்துகிற அத்தனை பேருக்குமே இந்த விஷயத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் அப்படின்றத இந்த தருணத்தில் காலாப்பட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்து கூறி சால்வை அணிவித்து கௌரவித்த மக்கள் நல சங்கம். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் அதன் தலைவர் ஆ. குமார், செயலாளர் உ. உத்ராடம், இணை செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் சேகர், நிர்வாகிகள் ஆனந்து, அன்பழகன் ஆகியோர் இன்று காலை 9 மணி அளவில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் கூட்டாக நடந்து சென்று குடியிருப்பு பகுதியில் துப்புரவு பணி செய்து கொண்டிருந்த மாரியம்மாள், ஜானகி, அம்சவல்லி, கலாவதி ஆகிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு மே தின வாழ்த்து கூறி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியை குடியிருப்பு பகுதியில் இருந்த பொதுமக்கள் வியந்து பார்த்தனர்.
என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி அவர்கள் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி அவர்கள் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுவை ஜவஹர் நகர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் சமூக சேவகருமான கோபி அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் சேர்மன் மற்றும் என்ஆர் காங்கிரசின் முக்கிய பிரமுகரான டாக்டர் நாராயணசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்தும் கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழாவில் சுஜாதா கோபி அவர்கள் தலைமையில் ஜவஹர் நகர் ஹவுசிங் போர்டு மகளிர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் இளைஞர் அணி செய்திருந்தனர். உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தில் உள்ள பாண்டிச்சேரியில் உள்ள சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் வகையில் அதிரடி சலுகைகளை அறிவித்து அசத்திய அமைச்சர் கே. லட்சுமி நாராயணன். ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிச்சர்ட்ஸின் ஒரு அங்கமான ரேடிசன் ரிச்சர்ட்ஸ் பாண்டிச்சேரி பே சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. ரேடிசன் ப்ளூ ஹோட்டல் சூட்ஸ் ஜிஆர்டி சென்னையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஜிஆர்டி ஹோட்டல் ரிச்சர்ட்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி விக்ரம் கோட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரபல சுற்றுலா இணையதளமான லோன்சி பிளானட்டின் 2025 ஆண்டிற்கான சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் புதுச்சேரி உலகின் மிக சிறந்த சுற்றுலா தலமாக 2வது இடத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக நடப்பாண்டில் இந்தியாவில் இருந்து இடம்பெற்ற ஒரே இடம் இதுதான். லோன்சி பிளானட்டின் சிறப்பு தேர்வான பாண்டிச்சேரியை அனுபவிக்க பயண தொகுப்பை வெளியிட்டு பாண்டிச்சேரியின் உலகளாவிய அங்கீகாரத்தை கொண்டாடுவதற்காக ரேடிசன் ரிச்சர்ட்ஸ் பாண்டிச்சேரி பே ஒரு புதிய சலுகையை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த தொகுப்பில் சுற்றுலா பயனாளர்களுக்கு சூரிய ஒளி பஃபே, காலை உணவு, வரவேற்பு வசதிகள், அரை நாள் நகர சுற்றுப்பயணம், பிஸ்ட்ரோவில் ஒரு பிராங்கோ, தமிழ் உணவு அனுபவம், உணவு, பானங்கள் மற்றும் ஸ்பா சேவைகள், தள்ளுபடி மற்றும் ஒரு சிறந்த பிரியாவிடை பரிசு உள்ளிட்ட ஒரு தொகுக்கப்பட்ட பயண திட்டத்தை வழங்குகிறது. இது அற்புதமான, மனதுக்கு நெருக்கமான மற்றும் மறக்க முடியாத பாண்டிச்சேரி சுற்றுலா அனுபவத்தை வழங்குகிறது. இந்நிகழ்ச்சியில் ஜிஆர்டி ஹோட்டல் மற்றும் அதனை கிளைகளிலும் பசுமை கூடங்கள் தொடங்குவதற்காக அறிவித்தன. கார்பன் தடம் கண்காணிப்பு, மரம் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், பிற பசுமை நடைமுறைகள் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிகழ்வுகளை நடக்க கார்ப்பரேட் விருந்தினர்களுக்கு ஜிஆர்டி அங்கீகாரம் அளிக்கிறது. மேலும் மரங்களை நடுவதற்கும் நிகழ்வுகள் போது உருவாகும் கார்ப்பரேட் தரங்களை ஈடு செய்வதற்கும் விருஷம் அறக்கட்டளையுடன் ஜிஆர்டி இணைந்து புரிந்துணர்வு மேற்கொள்கிறது. சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப தளமான ஈகோ இண்டஸ்ட்ரீஸ் உடன் இணைந்து அவர்களின் திறமையான கார்பன் தடம் கால்குலேட்டர் பயன்பாட்டை பயன்படுத்தி கார்பன் உமிழ்வை துல்லியமாக கணக்கிட முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் தவிக்ரம் கோட்டா எழுதிய புத்தகமான ஜிஆர்டி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், ஜிஆர்டியின் நிலைத்தன்மை பயணம் குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இது ஜிஆர்டி ஹோட்டலின் நிலைத்தன்மையை நோக்கிய எழுச்சி ஊட்டும் பயணத்தை ஆவணப்படுத்துகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் சமூக மாற்றத்திற்கு விருந்தோம்பல், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி எவ்வாறு வழிவகுக்கும் என்பதை ஒரு புத்தகம் காட்டுகிறது. புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றிய விக்ரம் கோட்டா, பாண்டிச்சேரியின் சுற்றுலா மையங்களை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்வதாகவும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் உணர்வுள்ள தங்கள் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காகவும் தெரிவித்தார். கிரேட் பசுமை கூடங்கள் மற்றும் லோன்சி பிளானட்டின் தேர்வு சலுகை ஆகியவை நிலையான கண்ணோட்டத்தின் மூலம் பயண அனுபவங்களை மறுசீலனை செய்வதற்கான தேர்வு என்று அவர் தெரிவித்தார். உப்பளம் தொகுதியை சேர்ந்த மீனவ முதியோர்களுக்கு ஓய்வூதிய ஆணை வழங்கல்.
வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராமத்தை சேர்ந்த 80-50க்கும் மேற்பட்டோருக்கு அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவ சமுதாய முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்ச்சி திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு வம்பாக்கீரபாளையத்தை சேர்ந்த 85க்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு முதியோர் ஓய்வூதிய ஆணையை வழங்கினார். நிகழ்வில் நலத்துறை அதிகாரிகள், மீனவ கிராம பஞ்சாயத்தார், கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவர் அணி அமைப்பாளர் கோதண்டம், மாநில சிறுபான்மை அமைப்பாளர் துணை அமைப்பாளர் நோயல், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் யாவரும் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பில் உழைப்பாளர் தினத்தையொட்டி மே தின கொடியேற்றம் நிகழ்வு நடைபெற்றது. மே தினத்தை முன்னிட்டு சேதராப்பட்டில் அமைந்துள்ள ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் வாயிலில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்பாக உழைப்பாளர் தினத்தையொட்டி உழைப்பாளர்களின் வாழ்வை போற்றுகின்ற வகையில் கொடியேற்றம் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் முருகையன் தலைமை தாங்கினார். தலைவர் கஜபதி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் நாராயணன், பொறுப்பாளர் பூங்கோதை, சங்க பொறுப்பாளர் மாணிக்கம், சிவபாலன், ஆனந்த செழியன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தொழிலாளர் தினத்தை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். தொடர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என இனிப்புகள் வழங்கி வெகு உற்சாகமாக தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை ஈட்டன் தொழிற்சாலையில் தொழிற்சங்க கொடியேற்றி தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்கள் மே தின விழா கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டி ஈட்டன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மே தின தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. சங்க தலைவர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். சங்க துணை பொருளாளர் சரசு தொழிற்சங்க கொடியை ஏற்றினார். தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு செயலாளரும் ஈட்டன் எம்ப்ளாயி யூனியன் சங்க கௌரவ தலைவருமான ரமேஷ், ஏஐடியூசி தொழிற்சங்க துணைத் தலைவர் மோத்திலால், ஏஐடியூசி சங்க மாநில செயலாளர் சிவக்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பாளர் வில்லாளன், முத்து ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொழிலாளர்களை வாழ்த்தி பேசினர். இந்நிகழ்ச்சியில் ஈட்டன் எம்ப்ளாயி யூனியன் செயலாளர் பாஸ்கர், பொருளாளர் குமரவேல், துணைத் தலைவர் கார்த்திகேயன், துணை செயலாளர் வள்ளி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர்களின் உரிமைகளை காக்க குருதி சிந்தி உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டு தொழிலாளர்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் பாதுகாத்திட மே தின நாளில் உறுதிமொழி ஏற்றனர். திருபுவனை தொகுதி சிலுக்காரிபாளையம் மற்றும் கலித்திர்த்தால் குப்பம் பகுதியில் மே தினத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் தொழிலாளர் தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால் மற்றும் கோபிகா தலைமையில் பெயர் பலகை திறந்து வைத்து கொண்டாடப்பட்டது. திருபுவனை தொகுதி சிலுக்காரிபாளையம் பகுதியில் வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகர கட்டிடம் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட அகில இந்திய NRTUC தொழிற்சங்கம் சிலுக்காரிபாளையம், மயிலம்பாதை, குச்சிப்பாளையம் மற்றும் கலித்தீர்த்தால் குப்பம் பகுதிகளில் துவக்க விழா நடைபெற்றது. இதில் NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால், திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா பாலு ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினர். மேலும் சங்க பெயர் பலகையினை NRTUC மாநில தொழிற்சங்க தலைவர் குமணன், தொழிற்சங்க செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தொழிற்சங்கத்தின் தலைவர் ரவிக்குமார், செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் ராமு, துணைத் தலைவர் வீரசாமி, துணை செயலாளர் சேகர் ஆகியோர் இவ்விழாவினை ஒருங்கிணைத்தனர். மேலும் இவ்விழாவில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொகுதி தலைவர் ராஜா, துணைத் தலைவர் சக்திவேல், பொது செயலாளர் பாலு, மாநில இளைஞர் அணி MRK ராஜா, மேற்கு மாவட்ட தலைவர் விஸ்வலிங்கம் மற்றும் கிராம பஞ்சாயத்து தலைவர் பன்னீர்செல்வம், சண்முகம், அருள்வாணன், ஞானவேல், செல்வம், கருணாகரன், இளங்கோ, ஜெயக்குமார், குச்சிப்பாளையம் ராஜவேலு, கதிரேசன், முத்துகிருஷ்ணன், கோவிந்தன், சுப்பிரமணி, திருபுவனை தொகுதி நிர்வாகிகள், செயலாளர் இளையராஜா, இளைஞர் அணி தலைவர் பிரசாத், பொது செயலாளர் ராஜேஷ், மாநில தொண்டர் அணி துணைத் தலைவர் ஜானி, தொகுதி தொண்டர் அணி தலைவர் சக்திவேல், மாநில மாவட்ட நிர்வாகிகள் குமார், பெருமாள், பாரதிராஜா மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் அருணா, சிங்காரவேலு, ராஜா, மன்னாதன், முத்துக்குமார், பிரசாத், வேலாயுதம், இளமாறன், ஐயனார், குமரவேல், சிவா, பாபு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அகில இந்திய NR காங்கிரஸ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி இளைஞர் அணி சார்பாக மே 1 தொழிலாளர் தின விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. அகில இந்திய NR காங்கிரஸ் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி இளைஞர் அணி சார்பாக மே 1 தொழிலாளர் தின விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் தோழர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடைகளை அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி இளைஞர் அணி தலைவர் RV மணிகண்டன், தெற்கு மாவட்ட செயலாளர் வீராம்பட்டினம் சசிகுமார், தெற்கு மாவட்ட பொருளாளர் வேலு, துணைத் தலைவர்கள் அருந்தன், குமார், அப்பாடி தொகுதி முக்கிய பிரமுகர்கள் கணபதி, சந்தோஷ், நந்தகோபால், குமார் மற்றும் இளைஞர் அணி பொதுச் செயலாளர் நித்யானந்தம், பொருளாளர் பழனி என்கின்ற சரவணன், செயலாளர் முருகன், வசந்த், சரவணன், சதீஷ், வினோத், போர் மன்னன், இணை செயலாளர் பிரபு, விக்னேஷ், செயற்குழு உறுப்பினர்கள் ஹரிகரன் மற்றும் புவனேஷ், தொகுதி இளைஞர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர்.
உழைப்பாளர் தினத்தையொட்டி புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், தூய்மை தொழிலாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோருக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தனது சொந்த செலவில் ஏற்பாடு செய்திருந்த தபால் துறை மூலம் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீட்டு பதியும் முகாமை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்து தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு அட்டையை வழங்கினார். பாஜக மாநில செயலாளர் சரவணன் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். மேலும் ஏழை எளிய மக்களுக்காக தேவைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிறைவேற்றி வருவது மட்டுமல்லாமல் தொகுதி மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக அதிகாரிகளிடம் கொண்டு சென்று உடனடியாக அதற்கு தீர்வு காணி வருகிறார். அந்த வகையில் மே 1 உழைப்பாளர்கள் தினத்தையொட்டி புதுச்சேரி உழவர்கரை தொகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், மினி லோடு ஓட்டுநர்கள், தூய்மை தொழிலாளர்கள் என 200க்கும் மேற்பட்டோருக்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தனது சொந்த செலவில் தபால் துறை மூலம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு திட்டம் பதிவு செய்யும் முகாமை நடத்தினார். இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக காப்பீட்டு அட்டையினை வழங்கினார். இவ்விழாவில் பாவனன் நகர் சரவணன், விஜயபாரதி, மது, உஷா, கோமதி, பிரகாஷ், நடராஜ், முருகன், ஆறுமுகம், கனகலிங்கம், தக்கக்குட்டை ராஜா, ஆண்டனி ஜோசப், அருண், குமார், ஜோசப், ஆல்பர்ட், ராஜா, வெங்கடேசன், சதாசிவம், பாலாஜி, குமார், முனுசாமி, ரஜினி, வேலாயுதம், பிச்சை வீரான்பேட் கனகு, மாயவன், வீரகுமார், கதிரேசன், அருமார்த்தபுரம் இளையராஜா, சபரி, திருமுருகன், அரசு, அறிவொளி மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், தொழிலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்ரீ திரௌபதி மற்றும் அர்ஜுனன் திருக்கல்யாண வைபவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்த மணவெளி அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா கடந்த வாரம் கணபதி ஓமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று அம்மன் வீதி உலா காட்சிகளும் நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வான அர்ஜுன திரௌபதி திருமண வைபவ நிகழ்ச்சி மணவெளி மந்தவெளி திடலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மணமக்கள் காண்டீபன் என்கின்ற அர்ஜுனன், மணமக்கள் திரௌபதி என்கின்ற பாஞ்சாலி ஆகியோர் சிலைகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள மேடையில் தேவர்களும் உறவினர்களும் புடைசூழ பூப்பழம், வெற்றிலைப்பாக்கு மற்றும் 50 வகையான பழங்கள், இனிப்பு மற்றும் கார வகைகள் கொண்ட தட்டு வரிசையுடன் பெண் அழைப்பும் அதனைத் தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பும் கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து தேவர்கள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் மணமக்கள் காண்டீபன் என்கின்ற அர்ஜுனனுக்கும் மணமகள் திரௌபதி என்கின்ற பாஞ்சாலிக்கும் திருமண வைபவம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய தானம், அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய தானமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 16ஆம் நாள் மாலையிடுதல், திருக்கல்யாண நடுத்தெரு உபயதாரர்கள், பிள்ளையார் கோவில் வீதி, தண்ணித்தொட்டி வீதி, தேர்முட்டி வீதி, திரௌபதி அம்மன் கோவில் வீதி, கலைஞர் நகர், நேதாஜி நகர், ஸ்ரீனிவாச அவென்யூ, ஜெனரல் இன்சூரன்ஸ் காலனி, விக்டோரியா நகர் மற்றும் மணவெளி ரோடு சேர்ந்த பொதுமக்கள் செய்திருந்தனர். மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை அனிதா நகர் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் பெயர் பலகை சமூக சேவகி பச்சைவாடி அம்மன் தலைமையில் திறக்கப்பட்டது. மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு முதலியார்பேட்டை அனிதா நகர் பகுதியில் ஆட்டோ சங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சமூக சேவகி பச்சைவாடி அம்மன் தலைமை தாங்கி பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் சமூக சேவகர் கருணா என்கின்ற மனோகர் ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கினார். தொடர்ந்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் செல்வகுமார், வணங்காமுடி, ராஜா, ஹார்ட்ஸ் ஆதி, வழக்கறிஞர் வடிவரசன், சந்துரு, பாஸ்கர், விக்ரமாதித்தன், பிரவீன், சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ஓகே 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 ஓகேண்ணா ஓகேண்ணா. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.